2000 ஆண்டுகளுக்கு முன்பே உலகின் மிகப்பெரிய துறைமுகமாக திகழ்ந்த பூம்புகார் என்று கடலுக்கு அடியில் மறைந்திருக்கும் ரகசியங்கள் உங்களுக்கு தெரியும். காவிரி ஆறு புகும் இடம் என்பதால் இதற்கு காவிரி புகும்பட்டினம் என்று இந்த ஊருக்கு பெயர் வந்தது. ரோம் மற்றும் கிரீஸ் நாட்டு வணிகர்கள் இங்கு தங்கி வணிகம் செய்ததற்கான சான்றுகள் சிலப்பதிகாரத்தில் உள்ளன. கிபி 2ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட மிகப்பெரிய கடல் சீற்றத்தினால் இந்த நகரம் முழுமையாக கடலுக்குள் மூழ்கியதாக நம்பப்படுகிறது. இது வணிக நகரம் என்பதால் பகல் நேர கடைகளும் இரவு நேர கடைகளும், அதாவது நாலங்காடி அல்லங்காடி என்று சொல்லப்படும் 24 மணி நேரமும் செயல்படும் நகரமாக இது திகழ்ந்துள்ளது. கரிகால சோழன் காலத்தில் சோழ பேரரசின் முக்கிய துறைமுகமாகவும் 2ஆம் தலைநகரமாகவும் பூம்புகார் விளங்கியது குறிப்பிடத்தக்கது. கண்ணகி மற்றும் கோவலன் வாழ்ந்த வீரம் செறிந்த மண்பட்டினம் இதுதான். அண்மை கால கடலடி ஆய்வுகளில் 15,000 ஆண்டுகளுக்கு முந்தைய கட்டடச் சிதைவுகள் பூம்புகார் கடற்பகுதியில் கண்டறியப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்க ஒன்றாக சொல்லப்படுகிறது. ஒரு காலத்தில் காவிரி புகும்பட்டினம் என்று உலகம் முழுவதும் போற்றப்பட்ட இந்த நகரம் இன்று மண்ணிலும் கடலிலும் புதையுண்டு கிடக்கும் ஒரு மர்ம தேசமாக உள்ளது. பூம்புகாரை தேடி மீண்டும் ஒரு கடல் ஆய்வு நடத்தப்பட வேண்டுமா? அப்படி ஆய்வு செய்தால் அந்த கடலுக்குள் என்ன இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?